ஜல்லிக்கட்டு போட்டியில் சிறந்த மாடுபிடி வீரராக தேர்வாகும் நபர்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் அரசு பணி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளதற்கு மாடுபிடி வீரர்கள், அரசியல் கட்சியினர் உட்பட பல்வேறு தரப்பினரும் நன்றி தெரிவித்துள்ளனர். முன்னுரிமை அடிப்படையில் கால்நடைத்துறையிலே வேலைவாய்ப்பு உருவாக்கப்படும் என்ற தமிழக முதல்வரை அறிவிப்பு நீண்ட காலமாக ஜல்லிக்கட்டு விளையாட்டிலே ஈடுபடுகிற வீரர்கள் முன்வைத்த கோரிக்கை, நீண்ட கால கோரிக்கையை இன்றைக்கு தமிழக முதல்வர் அவர்கள் அறிவித்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிற விஷயம். அதே போல இரண்டாவதாக ஜல்லிக்கட்டில் பயன்படுத்தப்படுகிற ஈடுபடுகிற காளைகளுக்கு சிகிச்சை மையம், நிரந்தர சிகிச்சை மற்றும் பயிற்சி மையம் சுமார் 2 கோடி ரூபாய் செலவில் அலங்காநல்லூரில் அமைக்கப்படும் என்ற அறிவிப்பையும் முதல்வர் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார். மிகச் சிறப்பான ஒரு அறிவிப்பு. காளை வளர்ப்போருக்கும் இந்த விளையாட்டிலே ஈடுபடுகிற வீரர்களுக்கும் இரண்டு தரப்புக்கும் வைக்கப்பட்டிருக்கிற கோரிக்கை இன்றைக்கு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பொதுவாக அரசு துறைகளில் விளையாட்டு வீரர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படுகிறது. அது மாநில அரசாக இருந்தாலும் சரி, ஒன்றிய அரசாக இருந்தாலும் சரி. அந்த அடிப்படையில் மாடுபிடி விளையாட்டு வீரர்களை விளையாட்டு போட்டியாக அங்கீகரித்து மாண்புமிகு தமிழக முதல்வர் இந்த விளையாட்டை பார்த்து ரசித்து மாடுபிடி வீரர்களுக்கு அரசு வேலை வழங்கப்படும். மாடுபிடி முறையான மாடுபிடி பயிற்சி மையம் அமைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. இன்னைக்கு தமிழக முதலமைச்சர் நம்ம அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுக்கு சிறப்பான ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருக்காரு. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம மாடுபிடி வீரர் பூராமே எங்களுக்கு ஜல்லிக்கட்டில் முன்னுரிமை கொடுங்கன்னாங்க. வேலை வாய்ப்பில் இன்றைக்கி நேரடியாக அவரே உங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து வேலை வாய்ப்பு அளிக்கப்படும்னு அவரே சொல்லிட்டு போயிட்டார். இன்னொன்று என்னன்னா, தமிழ்நாடு அரசு சார்பாக 2 கோடி செலவில் நம்மளுக்கு ஆராய்ச்சி மையம் ஒன்று அமைச்சு தரேன் இருக்காரு. இது சிறப்பாக அவங்களுக்கு பூராமே நல்ல பயிற்சி அளிக்கக்கூடியதாக இருக்கும். தமிழ்நாடு அரசு இவ்வளோ செலவு பண்ணி சிறப்பாக அமைச்சு கொடுத்ததுக்கு எங்கள் முதலமைச்சருக்கு நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். முதல்வர் அறிவிச்சிருக்காரு அரசு வேலைக்கு சந்தோஷம்னே. ஒரு பயனுள்ள ஒரு வாழ்வாதாரத்துக்கு மிகவும் பயனுள்ள ஒரு அறிவிப்பு இது. வரவேற்கிறோம். நாங்கள் ஜல்லிக்கட்டு பாதுகாப்பு நல சங்கத்தின் சார்பாக வரவேற்கிறோம். சிஎம் சார் இந்த மாடுபிடி வீரர்கள், சிறந்த வீரர்களுக்கு கால்நடைத்துறையில் வேலை தரேன்னு சொன்னது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மாடுபிடிக்கிறவங்களுக்கு. ஏன்னா இத்தனை நாள் மாடு பிடிக்க போனோம்னா வீட்டில் சும்மா போகிறோம் அதுன்னு சொல்லி இப்படி நினச்சிட்டு இருந்திருப்பாங்க. இப்போ இது சொன்னது இன்னும் கொஞ்சம் வீட்லேயும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா அவங்களும் சரி அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஹோப் கொடுத்து அனுப்பிச்சி விடுவாங்க. முதலமைச்சர் இப்போதைக்கு நல்ல ஒரு திட்டம் அறிவிச்சுட்டு போயிருக்காங்க. இது ரொம்ப நல்லா வீரர்கள் பூரா நல்லா ஒரு சப்போர்ட்டான விஷயமா இருக்கு. வீரர்கள்லாம் ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பாங்க. ரொம்ப நன்றி. சிறந்த வீரர்கள் கவர்மெண்ட் வாங்கி தரணும்னு சொல்லி ரொம்ப பெருமையா இருக்கு எங்களுக்கு.